ரவா கிச்சடி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கிச்சடி பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ரவையை எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுமே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பீன்ஸு கேரட்டு தக்காளி ஒன்று என்ன காய் இருக்கும் பட்டாணி இருந்ததுன்னா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்தி மஞ்சத்தூளும் சேர்த்தி நல்லா வதக்கி காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ரவை சேர்க்கணும். நான் 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அந்த ரவையை நல்லா காய் கூடையே நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்துட்டு அப்படியே பொலான்னு ஆயிரும். நல்லா கொலான்னு இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட, அப்படியே ஒட்டாமல் வரும். லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து தாராளமாக விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இது நல்லா தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி